சிறப்போடு ஆண்டு வரக்கூடியவரா தெரியுமாடா? பிரம்மபுத்திர மகாராஜா பிரம்மதேவன். ஆமா, பிரம்மதேவ மகாராஜாவுக்கு மனைவியாக திகழ்ந்து என்னுடைய பேர் தான் கல்விக்கரசி கலைவாணி. கலைவாணி. என்னுடைய கணவர் என்ன தொழில் செய்யறாரு? படைக்கும் தொழில் செய்யறாரு. ஆமா, பிரம்மதேவன். நானும் அனைவருக்கும் கல்வியை போதிக்கக்கூடியவன். கல்வி? ஆமா. கல்வினா என்ன நீங்க முதல்ல? கல்வி என்றால் அனைவரையும் நாவிலே குடியிருப்பவள் நான் தான். அம்மா வந்து கல்விக்கு அரசியா? அம்மா வந்து எனக்கு இப்பதான் ஒரு பெரிய டவுட் கேட்கலாமா? அம்மா, அப்படி எல்லா நாளிலும் அமைந்துங்கிறியே, இந்த 1க்கு 2 வந்தா எங்க போவ? நாவிலே அமர்ந்திருக்கிறது எப்படி தெரியுமா? எப்படிமா? படிக்க படிக்க, வாசிக்க வாசிக்க, எழுத எழுத, அப்படி படிக்க படிக்க வர வந்தான் அன்போடு பயபக்தியோடு யார் படிக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல கல்வியை போதித்து ஆசானிடத்திலே முதல் மாணவனாக யாரு என்னை பயபக்தியோடு துதிக்கிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய கணவருக்கு, என்னுடைய கணவரை நல்ல புத்தியா கூட காலேஜ் படிக்கிறான். என்னுடைய கணவரும் செவடு மேடு இப்படி பல விதமாக படைக்கிறார். அவருக்கு ஏற்றவாறு படைக்கிறார். நானும் அவரவருக்கு ஏற்ற மாதிரி கல்வியை போதிக்கிறேன். எப்படி வரும்? காமிக்க மாட்டேன், காமிக்க மாட்டேன்டியே. மணி அப்படியா? நேரம் வந்து காமினி காமியா நினைக்கிறேன். என்ன பேசணும் தெரியாது. ஆமா, அவ குடுக்குறான், நான் வாங்குறேன். வந்து வாங்குறேன். பேரு காமினி. பேரு நம்ம வந்து என் பேரு தான் காமினி. அப்படின்னா எப்படி பேர சொன்னா பேர் எப்படி சொல்லலாம்? மணி அப்படி சொல்லலாம். காமினி காமினி என்ன பண்ண? காமினி தான். அதனால நீ காமிக்க மாட்டேன். வாயில போட்டு அப்படி நாங்கள் வரும்பொழுது மல்லிகை முல்லை கொங்கு மந்தாரை இருவாட்சி வெற்றி வேர் பாரிஜாதம். ஆமா, சொல்லு. மல்லி முல்லை தரமாந்திர போங்கு போங்கு மந்தாரை இருவாட்சி வெற்றி. இப்படி சொல்லக்கூடிய மலர்களை பறித்து வந்து ஆரமாக தொடுத்து சென்னியன கூந்தலை சீவி சிக்கெடுத்து கூந்தலை வைத்துக் கொண்டு இத்தா சமன்பாக வந்திருக்கிறோம். அப்படி வந்தாலும் தினந்தோறும் யாரை காண்பது வழக்கம்? அம்மா
திருலகச்சந்தாரி நாரத மகா முனிவர் சமணர்களை காண்க.
மேல போய் என் காத்தால சார பாம்பு வெளுத்த எங்க அப்பா எங்க போய் வெளுத்து நடக்குது. திருவண்ணாமலை கோபுரம் முட்டம். என் காத்தால திருவண்ணாமலை கோபுரம் முட்டம் எங்க அப்பா எங்க போய் முட்டி கிடப்பான். முட்டி கிடக்கும். ஐயா வந்திருப்பது யார் என்று அறிய
தெரியாமல் என்னிட அவதூறாக வாவத்தை ஆடி கொண்டிருக்காய். என்ன சொன்னார்? ஆண்டி பண்டாரோ உன்னை நோண்டி வந்தேனே. ஆண்டி வந்தாரம் உன்னை வேண்டிக் கொண்டேனே. ஓ வேண்டிக் கொண்டேனே. கந்தா மறைமுகனே ஏண்டா தேவடியா மவனே. எங்கெங்க வாங்கி பார்த்து பார்த்து நோக்கு வரலையா? எனக்கா கூப்பிடுகிறாங்க. ஆண்டி வந்தாரம் உன்னை வேண்டிக் கொண்டேனே. ஓஹோ கந்தா மறைமுகனே சாமி சரவணனே. சாமி மேரி சரவணனே. சாமி மயில் சரவணன். ஏண்டா நோக்கு இந்த வாசிப்பு தன்மையே கிடையாதா? நமக்கு அது கிடையாது. படிப்பு வாசினே நம்மளுக்கு கிடையாது. சரி என்ன இருக்கட்டும். வந்து போ தம்பி, எவ்வளோ பெரிய வந்து போ. இதை வந்தாச்சா? வந்தச்சம் போய் சொன்னா போர். அதெல்லாம் ஞாபகப்படுத்தாதே சொல்லுவாங்க. வந்தச்சம் அதெல்லாம் ஞாபகப்படுத்தக்கூடாது ஒரு புற மாதிரி. ஏய் சரி மேல ஏதோ ரத்தம் வந்து கிடக்குது. வந்திருக்கக்கூடியது யார் என்னவென்று விளக்கமாக தெரிவிக்கிறேன். நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு மட்டும் தகுந்த வாவாட்டி ஆட வேண்டும். அவ்வளவுதானே. அவதூறுவாக வாவாட்டி ஆடினால் தாய் வழி மாமனை உன்னை தவிர்த்து விடுவேன். ஏய் நீ சமைச்சு விட்டா நாங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு போடுவோம். நானே எங்க அப்பா உட்காந்துக்கிறோம். ஏய் நீ சொல்வது வேறு நான் சொல்வது வேறு. என்ன நீ துண்டத்து சொல்ற. ஆமா என் மீது அவதூறுவாக வாவாட்டி ஆடினால் தாய் வழி மாமனை சாமத்தை ஒழித்து விடுவேன். உன் சாபனை என் மயில பள்ளிங்க. ஆமா என்றால் நீ அகட விகடமாக வாவாட்டி ஆடுகிறாய். இருந்தாலும் வந்த விளக்கத்தை சொல்கிறேன். விளக்கம் தெரியுமா? என்ன உனக்கும் இந்த சபைக்கு விளக்கமா சொல்றேன். சொல்லுங்க. ஆகட்டுமா? இந்த சிறுலோகம் சொல்லு காராமணி. ஆமா குருவே குடுவே குருவே குடுவே. திரு என்றால் உனக்கு தெரியுமா? சின்ன மூணு இதை நன்றாக தெரிவித்து விட்டார். அதெல்லாம் சொல்லுவோம். நல்லது. திரு என்றால் மூன்று. சொர்க்கம் மத்தியமம் பாதாளம் ஓஹோ என்று சொல்லக்கூடியது மூன்று உலகம். ஆமா இந்த மூணு உலகத்தையும் ஒரே நொடிக்குள்ள சுற்றி வரக்கூடிய ஆமா இருலோக தஞ்சாரி. இந்த உலகத்திலே படைக்கும் தொழிலை மேற்கொண்டவர் யார் தெரியுமா? யார் தெரியுமா? தெரியாது. பிரம்மதேவன். ஓஹோ இப்பதான் குப்பம் நம்ம குப்பம் குளிக்கிறோம். இந்த மூன்று உலகத்தையும் சுற்றி வரக்கூடியவர் திருவாக தஞ்சாரி நாரத மகா முனிவர். ஆனா நாதாரு புறம்போக்கு இல்ல. யார் போ உலகத்திலே படைக்கும் தொழிலை மேற்கொண்டவர் யாரு? யாரு தெரியுமா? தெரியாது. பிரம்மதேவன். ஆமா இந்த பிரம்மதேவனுக்கு கல்விக்கெல்லாம் நிகழாக விளங்கக்கூடிய கலைவாணி ஆமா சரஸ்வதி கலைவாணிக்கும் பிரம்மதேவனுக்கும் மகனாக பிறந்து நாரதன் என்ற பெயர் பெற்று இந்த மூன்று உலகத்தையும் சுற்றி வரக்கூடியவர் நாரத மகாமுனி. நீங்க தானா ஆகட்டும். இருந்தாலும் நமக்கு தெரியும். அதிகாலையில் எழுந்து மாலை கடனை முடித்து விட்டு ஆண்டவருடைய திருநாமத்தை நெற்றில் அணிந்து கொண்டு அணிதினமும் ஆமா யாரை பூஜித்து வரக்கூடியவன்? யார்? என்னுடைய தாத்தா நடுமுத்தி நாராயணன். உலகத்தா விளங்கக்கூடிய கோபால கண்ணன். கோபால கண்ணன். ஆமா நாராயணனே புகழ்ந்து வரக்கூடியவன். ஓஹோ நமக்கு தெரியும். காலை கடனை முடித்து ஆமா அணிதினமும் ஒரு நாளைக்கு ஒரு கழகம் செய்யக்கூடியவன். ஓஹோ
அப்படி கலகம் செய்யவில்லை என்றால் செய்யவில்லை என்றால் என்னுடைய திறமானது ஆமா 1000 துக்கல் நூறாக வெடித்து போகும் என்று சாபத்தை பெற்றவன். ஓஹோ அந்த சாபம் யாரு கொடுத்தது? என்னுடைய தந்தை பிரம்மதேவனும் தாய் குறைவான கொடுத்த சாபம். ஆனதெல்லாம் கலகம் செய்து கொண்டு வந்து கலகத்தை செய்ய வந்தோம். என்னுடைய திறம் வெடிக்க கூடாது என்ற எண்ணத்தோடு நான் முதலாக நான் எங்கு சென்றேன் தெரியுமா? எங்க அந்த கைலாயம் அன்னை நாடி முக்கந்தாரியாக பரம கடவுள் கைலாய நோக்கி சென்று டீ குடிக்க சொன்னா டீ தான் எல்லா டீ எடுத்து குடிக்கிறாங்க. ஒரே ஊத்திக்கிறேன் மெயினா கூட இல்ல. கைலாயம் சென்று என்னுடைய தாத்தா பரமனை சென்று அவருடைய பாதத்தை பணிந்தேன். பரமன ஆதி கூறினார் அருகில் இருக்கக்கூடிய என்னுடைய பாட்டி பார்வதா தேவி பாதத்தை பணிந்தேன். பாட்டி பாத்து பார்வதா தேவி ஆசிரம் கூறினார். அவருடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு அங்கிருந்து கலகம் கிடைக்குமா என்று பார்த்தேன். கலகம் கிடைக்கவில்லை. அங்கிருந்து எங்கு சென்றேன்? அந்த வைகும் தந்தை வைகுண்டமே கோவிலாக விட்டிருக்கக்கூடிய சாமி இப்போ இல்லப்பா தாய் தந்தை பிரம்மதேவன் நீ நேரா சத்தியலோகம் தான் போனோம். ஏன் வைகுண்டம் கைலாயெல்லாம் போற? ஏன் கொட்டா கொளுத்தி வைகுண்டம் சென்றேன். தாத்தா நரமுத்தி நாராயணனை கண்டேன். தாத்தா கொட்டா கொளுத்தி போயிடாம போய் நாராயணமூர்த்தியை கண்டு பாதத்தை பணிந்தேன். ஆசிரியர் கூறினார் அருகில் இருக்கக்கூடிய ராஜா சமேதனாக விட்டு கிட்ட வராத அருகில் இருக்கக்கூடிய ராஜா ருக்மணியை கண்டு ஆசிரியர் கூறினார்கள். ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டு நேராக இங்கு வந்து எங்கு சென்றேன் தெரியுமா? எனக்கு சாபத்தை கொடுத்தவர் என்னுடைய தாய் தந்தை பிரம்மனும் கழகத்திற்கு வழி கிடைக்க வேண்டும் என்றால் என்னுடைய தாய் தந்தையை பார்க்க வேண்டும். தாய் தந்தையை பார்த்தா ஏதாவது கழகம் இருக்கும். அதனால் எங்கு போகிறேன்? அந்த சத்தியாலோகம் தன்மை எனக்கு வழி சொல்லி கொடுக்க வேண்டாம். சாமியை தண்ணி அடிக்கின்றார். கட்டிலாக வந்திருக்கிறேன். கட்டிலாகத்தில் யார் சிம்மாசனத்தில் விட்டு இருக்கிறார்கள் உள்ள வேண்டும். கட்டிலாகத்தில் யார் இருக்காங்க பார்த்துட்டு சத்தியலோகத்திலே தாய் தந்தை இருவரும் இருக்கிறார்கள். அப்படியா? ரமணி சொல்லு காராமணி, தங்களுடைய மகன் நாரதன் வந்திருப்பதாக சொல்லிட்டு வர. அவ்வளவுதானே? அம்மா இன்றைய தினத்திலே சத்தியலோக நாடி நம்ம புள்ள வந்துக்குது. நம்ம புள்ள வந்துக்குது. அவர் அப்படிதான் சொன்னாரு. நம்ம புள்ள வந்துக்குது. சரி கிடையாது. வராது.
அப்படி இல்லம்மா இப்ப நேத்து நம்ம வீட்டுக்கு வந்தா இல்ல அது யாரு வீடு கேட்ட நம்ம வீடு பார்த்து சொன்னோம் இது யாரு கொட்டா அது யாரு அம்மா அது யாரு கிணறு அது யாரு மாடு அது யாரு பம்பு செட்டு இதெல்லாம் நம்புதுங்கிறீ இந்த புள்ள மட்டும் நம்புதுன்னு சொல்லக்கூடாது அது சொல்லக்கூடாது உன்னுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லு. என்னடா கொட்டா போட்டி ஆரம்பிச்சுட்ட பாத்தியா மகன் நாரதன் வந்திருக்கிறதா இப்ப சொல்றாரு. அவ்வளவுதானே. ஆமா இன்றைய தினத்திலே நாம் நாடு நாடி ஒரு முனி முனி வந்தா அந்த நாட்டுக்கே ஆகாது. உண்மையா பதி வச்சு அதை விரட்டு. அவ்வளவுதான். ஆமா ஆனா கத்திரிக்காய் சொன்னா போயிட்டு நீ பாடம் போவியா? பாடம் போவியா போவியான்னு கேட்க பாடம் போவியான்னு கேட்டேன். தப்பு கிடையாது. ரெண்டு கம்மியாடி ஒன்னா இருந்தா நான் என்னத்துக்கு நான் ரெண்டு பேரும் அண்ணா தூம்பி நான் என்ன சொன்னேன்? நீ அங்க போய் என்ன சொன்னா? சாமி இன்றைய தினத்தில் நீ சொன்ன பாத்தியா யார் மகா முனிவர்? அதுவா சொன்ன எனக்கு இவ்வளவு பெருசா வரல. நான் போய் சாட்டா சொல்லிவிட்டேன். என்னன்னு தெரியுமா? நாட்டை நாடி ஒரு முனி ஒண்ணு வந்துக்குது. சபகா முனி வந்தா நாட்டுக்கு வீட்டுக்கு கேடு அதை பத்தி வச்சு ஓட்டலான்னு சொன்னாரு. ஓட்டுறேன் ஓடவே மாட்டேங்குது. ஆத்திரைக்கு இந்த ஒரு வருஷமா அடிக்கலன்னு பாட்டுட்டேன். ஒரு வருஷமா எத்தனை வருஷம் ஆகுதுன்னு ஆச்சு. மகாராஜா நாம் நாட்டை நாடி திருலோக சஞ்சாரி நாரத மகாமுனிவரை வந்திருக்கிறார். ஆகட்டும். ஐயா நாரி டோரு பொம்மாளுக்கு அண்டர போகணும். ஒரே அடியோடு நிறுத்துகிறார். பதமதை பணிந்த
அகத்தி தாயே. தூய்குறமா அங்கங்கு உனக்கு தேவையான கலவை எங்கு கிடைக்கிறதோ அதை செய்து வெற்றிகரமாக வருவாய். இன்று எங்களை நாடி இந்த சத்தியலோகத்தில் வந்த காரணம் என்ன? கால கடனை முடித்து ஆண்டவருடைய திருநாமத்தை நெற்றில அணிந்து கொண்டு நாடுக்கு நம்ம கலகம் செய்யக்கூடிய அப்படி செய்யவில்லை என்றால் என்னுடைய தாத்தா கோபால கண்ணன் அவருடைய நாமத்தை உச்சரித்து பார்த்து கழகத்திற்கு வழி ஒன்றும் இல்லை. அதனால் ஏந்தி ஒன்றும் இல்லையே உங்கள் தேவைக்கான அஞ்சலகத்தை நாடி வந்த காரணம் கிடையாது. கழகத்திற்கு வழியில்லை என்றாலும் இந்த சத்தியலோகத்தில தாயை சிறந்த கோவிலும் இல்லை. ஆசீர்வாதம் தந்தோம், சுகமாக இருப்பாய். உனக்கு தேவையான கலகம் தினந்தோறும் யாரை கோரி நீ துதித்து கலகத்தை தூங்குவாயோ அவரையே துதி செய்தால் உனக்கு தேவையான அளவு எங்கிருந்தாலும் ஆமா போயிட்டு வரட்டா? தாத்தாவுடைய நாமத்தை உச்சரித்தால் கலகம் கிடைக்கும் என்று தாய் தந்தை தெரிவித்தார்கள். கடுமுத்தி நாராயணன் கோபால கண்ணனுடைய நாமத்தை உச்சரித்து கழகத்திலே இன்றைய தினத்திலே கழகத்திற்கு வழிவந்திருக்கு. இந்த உலகத்திலே யாருக்கு மேல் இருக்கக்கூடியாத கோபம் யார் தெரியுமா? யார்? தூர்வாச மகாமுனிவர். பூர்வவாசர் மகாமுனிவர். அந்த தூர்வாச மகாமுனிவரானவர் இந்த உலகத்திலே எனக்கு நிகர் யாரும் இல்லை என்று ஆணவத்தோடு ஆமா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மும்மூர்த்திகளை பிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தூர்வாச முனிவர் கோபத்தோடு வெளியே வருகிறார். அதனால் என்னுடைய இடத்திலே மும்மூர்த்திகளை சிறைப்பிடிக்க போகிறார். அதனால் அவர் சிறைப்பிடித்தாலும்
இன்றைய தினத்தில் இந்த கர்ப்பமண்டலத்தை அடக்க வேண்டும். அடக்க வேண்டும். அவரை பார்க்க புறப்படுங்க. இவ்வாறு இருக்கு சூரியவாசர் மகாமுனிவர் சமணர்கள் நீலகண்ட